வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்சிக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க தேசிய பங்கிற்கு முன்னாள் தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை உயர்த்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் மூத்த பாஜக தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு முக்கிய கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு இறுதி செய்யப்பட்டது. மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே பரிந்துரை செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தும் வகையில் சமூக ஊடக பதிவு மூலம் இந்த மாற்றத்தை ஷா அறிவித்தார். அண்ணாமலையின் தலைமையை பாராட்டிய ஷா, பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளை அடிமட்டத்திற்கு எடுத்துச் செல்வதிலும் தமிழ்நாடு முழுவதும் கட்சியை வலுப்படுத்துவதிலும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளை எடுத்துரைத்தார். அண்ணாமலையின் பங்களிப்புகள் முன்னோடியில்லாதவை என்றும் பாஜக இப்போது தேசிய அளவில் அவரது நிறுவன புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் என்றும் ஷா குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கை அண்ணாமலைக்கு அதன் மைய கட்டமைப்பிற்குள் பரந்த பொறுப்புகளை வழங்குவதற்கான கட்சியின் மூலோபாய நோக்கத்தை குறிக்கிறது. தேசிய பொதுச் செயலாளர் பதவி அல்லது கட்சித் தலைவர் பதவி உள்ளிட்ட சாத்தியக்கூறுகளுடன் அண்ணாமலை ஒரு உயர் தேசிய பங்கிற்கு தீவிரமாக பரிசீலிக்கப்படுவதாக பாஜக வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தமிழ்நாட்டில் அவரது சிறப்பான செயல்பாடும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக தெற்கிலிருந்து ஒரு தலைவரை உயர்த்த வேண்டும் என்ற விருப்பமும் இந்த முடிவை இயக்கும் முக்கிய காரணிகளாக கூறப்படுகிறது. அவரது புதிய பணிக்கான இறுதி அறிவிப்பு ஏப்ரல் 16, 2017 வாக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் வலுவான இந்துத்துவ ஆதரவு பிம்பம், கட்சித் தொழிலாளர்கள் மத்தியில் புகழ் மற்றும் சங்க பரிவாரத்திற்குள் உள்ள நற்பெயர் ஆகியவை அவரது வாய்ப்புகளை மேலும் உயர்த்தியுள்ளன. வழக்கத்திற்கு மாறான பாணிக்கு பெயர் பெற்ற அவர் திமுக அரசுக்கு எதிரான அடையாள போராட்டமாக வெறுங்காலுடன் நடந்து வருகிறார். அதிகாரத்திலிருந்து அகற்றப்படும் வரை தனது சபதத்தில் உறுதியாக இருக்கிறார். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அவர் தற்போதைய தமிழக அரசுக்கு சவால் விடுத்து அதை மாற்றும் வலுவான நோக்கத்துடன் அரசியலில் நுழைந்தார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் மாநில தேர்தல்களில் இருந்து விலகினால் அண்ணாமலை மாநிலங்களவைக்கு பரிந்துரைக்கப்படலாம் என்ற ஊகங்கள் உள்ளன. இது மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு வழிவகுக்கும். இதனால் அவர் தேசிய அளவில் ஆட்சி மற்றும் கட்சி அமைப்பு இரண்டிலும் இரட்டை பொறுப்புகளை ஏற்க முடியும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.